நம்மோடு பொருளாதார ஆலோசகர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். சார், இப்போ அங்கே நடக்கிற நேபாளத்தினுடைய இந்த மக்கள் கிளர்ச்சி, நடந்து கொண்டிருக்கிற வன்முறை தற்செயலானதா அல்லது தூண்டப்படுகிறதா புறத்தே வெளியிலிருந்து? இல்லை, இந்த ரீஜனல்ல பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, நீங்க சொன்ன மாதிரி வந்து ஸ்ரீலங்கா முதல்ல பங்களாதேஷ் அடுத்ததாச்சு. பாகிஸ்தான்ல ஏன் அந்த இது வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் லிங்க். அந்த ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனாவோட இணக்கமாக இருந்து, சைனா வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்றாங்க இல்லையா. அவங்களோட இந்த ஒரு ஆர்பரையே வந்து அவங்க வந்து லாங் டேர்ம் லீஸ் எடுத்து ஸ்ரீலங்காவோட பொருளாதாரத்துக்கு உதவுறதுனால, ஸோ அதுக்கு வந்து சைனா வந்து உங்களுக்கு தெரியும் யாரோட வந்து பரம எதிரி மாதிரி இப்போ சித்தரிக்கப்படுகிறாருன்னா, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சது யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ யுஎஸ்ஏக்கு எதிராக யாரெல்லாம் திரும்புகிறார்களோ அவங்க நாட்டில் வந்து கிளர்ச்சியை உண்டு பண்றாங்க. ஸோ கிளர்ச்சி உண்டு பண்ணும்போது ஸ்ரீலங்காவில் அப்படிதான் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரணில் விக்ரமசிங்கே வந்து ஒரு இடைக்கால பிரசிடென்டா இருந்தார், அவரு பிரதமராக இருந்தாரு. ஆனால் அவரை வந்து இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஒரு பெயிலில் போயிருக்காரு. ரணில் விக்ரமசிங்கே ஒரு அரெஸ்ட். இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமா பெயிலில் போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்ல இந்த கொஞ்சம் இளைஞர்கள் மூலமாக கொந்தளித்த அந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் பாகிஸ்தான்ல ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய அந்த ஆபரேஷன் சிந்தூர்லயே பார்த்தோம். அவங்க வந்து டீப் ஸ்டேட்ல இருந்து அங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து அவங்களோட யூஎஸ் பேஸையே அங்க வச்சிருக்காங்க வந்து நிறைய வலைதளத்தில் நம்ம பார்த்தோம். பட் இதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக இப்போ அந்த டாரிஃப் மூலமாக பெரிய எதிரடி கொடுக்குறாங்க. 50% போட்டதுல வந்து நான் வந்து பணிந்து வந்துடுவேன்னு பார்த்ததுல வந்து இந்தியா பணியவில்லை. ஸோ இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்தியா இஸ்டி பவர்ஃபுல் ஒரு எக்கானமியா வரும்போது, நம்ம அண்டை நாடுகளான இந்த சுற்றி உள்ள ஒரு நெய்பர்ஸ்ல வந்து ஒரு த்ரெட், ஒரு அமைதியின்மையை வந்து உருவாக்கினா இந்தியாவுக்கு வந்து அது ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படும். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா நம்ம நெய்பரிங் ஸ்டேட்டே இருக்கும். நேபாளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார் அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாடுகள் அந்த பங்களாதேஷ் இதுல இருந்து நேபாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு எல்லை ஊடுருவி ஏதாவது இளைஞர்கள் உள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்போ வந்து கண்டிப்பா பவுண்டரிஸை வந்து நன்கு டைட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்து செக்யூரிட்டி த்ரெட்டை வந்து இன்னும் உஷார் நிலையில வைத்து மக்கள் அங்கேருந்து வந்து இங்க ஊடுருவாம பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளா கரப்ஷன் சொல்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி வலைதளத்துல அது மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது ஹைலி கரப்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் 100 சொல்லிட்டு நம்ம ரேங்கிங் கொடுத்தா நேபாள் வந்து 34ல இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 30-34% கீழே இருக்கும்போது எவ்வளவு நம்பர் ஸ்கோர் கம்மியா வாங்குறீங்களோ அவ்வளவு அளவுக்கு கரப்ட் கம்மின்னு அர்த்தம். ஸோ 100% இருக்கிற கரப்ஷன் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் அசஸ் பண்ணும்போது இவங்க 34% இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லும் போது இந்த ஏசியா பசிபிக் ரீஜன், நம்ம அந்த ஜப்பான், நம்ம சைனாலாம் இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கு அந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா தே ஆர் தி பெஸ்ட். அதாவது 90 ஒரு பெஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னா 84ல இருக்கிறாங்க. ஸோ கரப்ஷன் எப்படின்றது வந்து எனக்கு தெரியல, அது வந்து தூண்டப்பட்டதாக இருக்கலாம். அது என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நாடு வளர்ந்து வரும்போது அது வந்து அமைதியான நாடு நேபாளம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல எல்லாம் வந்து பெரிய இதுவா இருப்பாங்க அவங்கலாம். அப்படி இருக்கும்போது அங்க வந்து ஹேஸ் அண்ட் ஹேவ் நாட் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் வந்து இந்த இது வந்து கேப் இருக்கும். ஆனா அந்த கேப்பை வந்து உபயோகப்படுத்தி கொண்டு தூண்டப்பட்டு அந்த இளைஞர்களை வந்து அவர்களுக்கு வந்து நம்மளோட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பலிகடாவாக ஆட்சி, இது ஒரு நல்ல அரசாங்கம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க போறீங்க அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு வந்து மூளை செலவு பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க சார். எதுக்காக இருந்தாலும் வந்து அங்க ஒரு ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பிகளா இருக்கட்டும், அவங்க தான் மக்களாட்சி நடத்த முடியும். அப்ப இதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னு பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு வந்து வன்முறை வந்து ஒரு வந்து இதுவா காரணமா மாறிடுமா, இந்த வன்முறை உங்களுக்கு வந்து ஒரு கருவியாக மாறி உங்களுக்கு அமைதியை கொடுக்க முடியுமா? ஸோ இது வந்து ஒரு முன்னுதாரணம், வந்து தவறான முன்னுதாரணம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அண்டை நாடா இருக்கட்டும், நம்ம இந்தியாவா இருக்கட்டும், சைனா அனைவரும் சேர்ந்து இதற்கு வந்து ஏதாவது அவர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டா பாத்தீங்கன்னா ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பாக்குறோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் நிலைமை வந்து சாதாரணமாக திரும்பிய பிறகு அங்க ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தா அது வந்து மேபி யுனைடெட் நேஷன்ஸோட பார்வையில நடந்தது வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா நடக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி அமைந்து அந்த நேபாள மக்களுக்கு ஒரு அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறேன். அதுதான் வந்து இன்னைக்கு. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு ஜம்மு மத்திய பல்கலைக்கழக தேசிய பாதுகாப்பு கல்வித்துறையினுடைய பேராசிரியர் முனைவர் வெங்கட்ராமன் இணைந்திருக்கிறார். சார், இப்போ நேபாளத்தில் நடப்பது பின்னணியில் யார்? அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் தானா இல்லை வெளியில் இருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. உங்கள் பார்வை சார். இல்ல, இது வந்து எல்லா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நாடுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தான், சவால்கள் தான். இது நம்ம வந்து வேற கண்ணோட்டத்துல பாக்குறதை விட உள்நாட்டு பிரச்சனைன்ற ஒரு இதுல தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு இன்னைக்கு நேற்று உள்ள பிரச்சனைகள் இல்ல. என்னுடைய பார்வையில வந்து கொஞ்சம் மாதங்களாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் இன்னைக்கு வந்து வெடிச்சிருக்குது, பெரிய லெவல்ல வந்திருக்குது அது. ஸோ அது வந்து உள்நாட்டு பிரச்சனைகள். உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணதுனால வந்தக்கூடிய விளைவுகள் தான். வெளிநாட்டு சதிகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதுனா அது வந்து நம்ம நம்ம வந்து ஒரு இன்டர்பிரட் வேணா பண்ணலாம் தவிர, ராங் இன்டர்பிரேஷன் பண்ணலாம் தவிர, பட் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறான ஒரு காரணம்ன்றது என்னால் சொல்ல முடியல தற்போதைக்கு. பட் நான் பார்த்த ஒரு இது வரைக்கும் உள்நாட்டு பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க எல்லாரும் பார்த்து மீடியாவில் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. மீடியா வந்து இது பண்ணிட்டாங்க, என்னது பிளாக் பண்ணிட்டாங்க, எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணிட்டாங்கன்னு. அதனால வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபீலிங். அண்ட் நமக்கு தான் தெரியுமே, ஜென்சி மக்கள்லாம், யங்ஸ்டர்ஸ், சின்ன வயது மக்கள்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து சோஷியல் மீடியாவோட இதில் க்ளூடாக இருக்காங்க, எப்பொழுதுமே அதை நம்பி இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு உள்ள, இல்லையா? ஸோ அதை வந்து முடக்கணும் போது அதுதான் கம்ப்ளீட்டாக வெடிச்சிருக்கு. ஸோ அதை தவிர்த்துட்டு, அது மாதிரியான நடக்கிறத தவிர்த்துட்டு இவங்க வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் எதை இருந்திருக்கும் அதை டேக்கிள் பண்ணியிருந்தாலும் ப்ராபப்ளி இந்த விதமான பிரச்சனைகளை தடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த அளவு வெடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து இந்த மீடியா தவிர்த்தது. பட் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய உள்நாட்டு பொருளாதார பிரச்சனைகள், இன்இக்வாலிட்டிலாம் இருக்கு இல்லையா, அதாவது பொருளாதார வேற்றுமைகள்லாம் இருந்திருக்காங்க. அதை வந்து சரி செய்யறதுக்கான முயற்சி எடுத்திருக்கலாம்னு நான் தோணுது. அரசாங்கம் எடுத்திருக்கணும். அது எடுக்க தவறிட்டாங்களோ, தவறுதான ஒரு சவால்கள் தான். பட் அது எந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நமக்கு சரி தெரியல. பட் அதை வந்து இந்த மாதிரி ஒரு கையாளுறதுன்றது கொஞ்சம் இதாகிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் நான் நினைக்கிறேன். மீடியா தான் இன்னைக்குள்ள ஜென்சி மக்களுக்கு ஒரு பெரிய இது. அப்கோர்ஸ் அவங்க அரசாங்கம் கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை பார்ப்பறதுக்கு மீடியா உதவுது, அதனால பிளாக் பண்ண நினைக்கிறாங்க அவங்க. அவங்க அப்படி பண்ணணும். அவங்க சைடில் வந்து எந்த விதமான குற்றங்கள் இல்லை, தவறுகள் இல்லைன்னும் போதுல அதை பிளாக் பண்ணக்கூடிய அவசியம் இல்லையே. அதை பிளாக் பண்ணுறதுனால என்ன, அவங்க வந்து அது சரி பண்ணாமல், அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணாமல் இதை பிளாக் பண்ணி விட்டதுனால வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான் இது மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். அதனால வெளிநாடு சதின்னு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் யோசிக்கிறதுக்கான ஒரு இது எனக்கு விருப்பம் இல்லை. நான் அப்படி அதை நமக்கு சரியாக சொல்ல முடியாதுனால அந்த மாதிரி ஆங்கிள் நான் பார்க்க விரும்பலை. இது உள்நாட்டு பிரச்சனை, இவங்க எடுத்த முயற்சி வந்து கைவிட்டுருச்சுன்னு வேணால் சொல்லலாம்.